நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். இன்றைய நம் பதிவு என்னவென்றால், கனிம வளம் பாதுகாப்பு மற்றும் கனிம வளம் அழிப்பை குறைப்பது சார்ந்தது. இது என்னவென்றால், ஒருவர் நிலமோ வீடோ வாங்குகிறார்கள். வாங்கும்போது கிரயம் செய்கிறார்கள். கிரயம் செய்யும்போது வீடாக வாங்கி கிரயம் செய்யும்போது கிரய செலவு அதிகமாக ஆகிறது. வரி அதிகமாக ஆகிறது. ஆகையால் நிலமாக வாங்கி கிரயம் செய்யும்போது கிரய செலவு குறைவாக வருகிறது. வரி குறைவாக வருகிறது. ஆகையால் நல்ல வீடாக இருந்தால் கூட ஒருவர் வாங்கும்போது அதை இடித்துவிட்டு நிலமாக செய்து வாங்கி கிரயம் செய்கிறார்கள். இதன் மூலம் நல்ல வீடு இடிக்கப்படுகிறது. அதனால் பிரச்சனை இல்லை. மற்றும் கிரைய செலவு செய்கிறார்கள். அவருக்கு கிரைய செலவு நிலமாக இருப்பதால் கிரைய செலவு குறைவாக இருக்கிறது. இதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதன் மூலம் கனிம வளங்கள் அளிக்கப்படுகிறது. எப்படி என்றால், அந்த கட்டடம் இன்னும் 50 வருடங்கள் கூட தாங்கும். அப்படி இருக்கும் கட்டத்தை கிரைய செலவு அதிகமாக ஆகும் என்பதற்காக அந்த கட்டிடம் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்படும்போது மீண்டும் அதே இடத்தில் வீடு கட்டுவதற்கு மணல், ஜல்லி மற்றும் கருங்கல் போன்றவற்றை வாங்க வேண்டும். இதற்கு மலைகள் அழிக்கப்படுகிறது. எம்சென்ட்டுக்காக பாறைகள் அழிக்கப்பட்டு துகளாக்கப்படுகிறது. மற்றும் கற்களுக்காக பாறைகள் அடைக்கப்பட்டு மலைகள் அழிக்கப்பட்டு துகளாக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி வாசல், கால், நிலவு, ஜன்னல் போன்றவற்றைக்காக மரங்கள் அழிக்கப்படுகிறது. மற்றும் வீடு கட்ட தண்ணீருக்காக நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. அது மட்டுமின்றி இரும்பு போன்ற சில தாது பொருட்களுக்காக சில இயற்கை வளங்கள் தேவைப்படுகிறது. இதன் மூலம் கனிம வளங்கள் குறைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆகையால் நிலமாக வாங்கினாலும் வீடாக வாங்கினாலும் ஒரே கிரைய செலவு, நிலக்கிரைய செலவு என்று பதிவுத்துறை இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பட்சத்தில் நல்ல வீடு இடிக்கப்படாது மற்றும் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். சில காலகட்டங்களுக்கு நம் எதிர்கால சந்ததியினருக்கு சில கனிம வளங்களை விட்டு செல்லலாம். மலைகள், மரங்கள் போன்றவற்றை விட்டு செல்லலாம். ஆகையால் கனிம வளங்கள் கொஞ்சம் அழிக்கப்படுவது குறைக்கப்படும் என்பதற்காக இந்த கோரிக்கையை நம் தமிழ்நாடு அரசுக்கு பதிவுத்துறைக்கு வைக்கிறோம். இதை ஆராய்ந்து நம் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை நிலம், வீடு எதாக இருந்தாலும் ஒரே கிரைய செலவு, குறைந்த கிரைய செலவு என்று கொண்டு வரும் பட்சத்தில் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும், அழிக்கப்படுவது குறைக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. இதை பரிசீலனை எடுத்து தமிழ்நாடு அரசு செய்யும் பட்சத்தில் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும். வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், பரிசீலனைக்காக. வணக்கம்.